நாமக்கல்லில் தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சாமியாத்தாள். வயது 67. கணவர் இறந்து 30 வருடங்கள் ஆக தனது 2 மகன்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி இரவு இவரது வீட்டில் புகுந்த சிலர் கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்த சாமியாத்தாளை மீட்ட உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சூழலில் நகைக்காக சாமியாத்தாள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அக்கம் பக்கத்தினர் சந்தேகிக்கின்றனர். சம்பவ இடத்தில் விசாரணை நடத்திய எஸ்பி ராஜேஷ் கண்ணன், டிஎஸ்பி சங்கீதா தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டனர். எனினும் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்படவில்லை என்றும் வேறு ஏதேனும் காரணம் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்துள்ளனர். இந்த சூழலில் மேற்கு மாவட்டங்களில் தோட்டத்து வீடுகளில் உள்ள விவசாயிகளை குறிவைத்து நடத்தப்படும் இந்த கொலை கொள்ளை சம்பவங்களை தடுக்க திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் பாஜக, பாமக தலைவர்களும் அரசை கடுமையாக சாடியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.